நாம இப்போ Nmap அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Nmap அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் மேப்பிங் டூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டூல் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த டூல் விண்டோஸ்ல இருக்கு, லைனக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒர்க் ஆகும், அண்ட் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த Nmap டூல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்குமே சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். இது நம்ம nmap.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே பேஜில் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். நம்ம Nmap யூஸ் பண்ணுறதுக்கான முதல் கோல்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டார்கெட் ஹோஸ்ட் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, என்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். தேர்ட், ஓப்பன் சர்வீசஸ் செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த், வல்னரபிள் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த், வெர்ஷன் டீடைல் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். சிக்ஸ்த், ஓஎஸ் டீடைல் ஃபைண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த Nmap டூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த Nmap டூலை யூஸ் பண்ணுறதுனால இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால கேதர் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைவாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம விக்டிம் மெஷினா இந்த மெட்டாஸ்பாய்ட் டபுளும் அந்த விண்டோஸ் மெஷினும் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய விண்டோஸோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.0.2.10 இதுதான் நம்மளுடைய விண்டோஸோட ஐபி அட்ரஸ். அதே மாதிரி நம்ம மெட்டாஸ்பாய்ட் ஐபி அட்ரஸ் 10.0.29. இப்போ இந்த ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டு காலி மெஷினில் செக் பண்ணி பார்க்கலாம். காலியில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த 10.0.2.9 இது வந்து நம்மளுடைய டார்கெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வல்னரபிள் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணணுமா இல்லை ஃபயர்வால் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணணுமா, டிசிபி யூடிபி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமா, இல்லை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு செக் பண்ணணுமா. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபயர்வால் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைவ்ல இருக்கா டெட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த டிசிபி யூடிபி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கும் அந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ்ல இருக்கணும். நம்ம பண்ண வேண்டிய முதல் டாஸ்க் நம்மளுடைய டார்கெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இது பண்ணுறதுக்கு மெயின் ரீசன்னா, நமக்கு ஒரே ஒரு டார்கெட் தான் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 50 டார்கெட் இருக்கு, டார்கெட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து வல்னரபிள் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 50 டார்கெட்டும் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறதுனால லைவ்ல இருக்கிற மிஷினுக்கு மட்டும் நம்ம வல்னரபிள் அசஸ்மெண்ட் பண்ணால் போதும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஸ்கேனிங் பண்ணும் போது ஆகக்கூடிய டைம் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நாம பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுவோம். இந்த பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஆனால் இந்த பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிங் ஸ்கேனில் வந்து ஏஆர்பி பிங் ஸ்கேன் இருக்குது, யூடிபி பிங் ஸ்கேன் இருக்குது, ஐசிஎம்பி எக்கோ பிங் ஸ்கேன் இருக்குது, டிசிபி பிங் ஸ்கேன் இருக்குது. இந்த டிசிபி பிங் ஸ்கேன் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்க்ரனைசேஷன் பிங் ஸ்கேன், இன்னொன்று வந்து அக்னாலஜ்மெண்ட் பிங் ஸ்கேன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ஐசிஎம்பி பிங் ஸ்கேனை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, இதை வந்து அவாய்ட் பண்ணும். சம்டைம்ஸ் ஏஆர்பி பிங் ஸ்கேனை வந்து அவாய்ட் பண்ணும். அந்த மாதிரி டைம்ல நமக்கு லைவா இருக்கக்கூடிய ஹோஸ்ட் கூட நமக்கு டெட்ல இருக்கிற மாதிரி ஷோ பண்ணும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிங் ஸ்கேனை யூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிங் ஸ்கேனை யூஸ் பண்ணி நம்மளோட டார்கெட் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு எப்படி செக் பண்ணலான்னு இப்போ லைவா நம்ம பார்க்கலாம். ஏஆர்பி பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஐஃபன் கேபிட்டல் பி பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக கேபிட்டல் பி கொடுப்போம். அடுத்து ஆர் கொடுப்போம். ஆர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஏஆர்பி பிங் ஸ்கேன் ஒர்க் ஆகும். அடுத்து யூடிபி பிங் ஸ்கேனுக்காக ஐஃபன் கேபிட்டல் பி யூடிபி கேபிட்டல் யூ யூஸ் பண்ணுவோம். ஐசிஎம்பி எக்கோ பிங் ஸ்கேனுக்காக நாம ஐஃபன் கேபிட்டல் பி எக்கோ பிங் ஸ்கேனுக்காக கேபிட்டல் இ யூஸ் பண்ணுவோம். டிசிபி சிங்க்ரனைசேஷன் பிங் ஸ்கேனுக்காக நாம ஐஃபன் பி, சிங்க்ரனைசேஷனுக்காக கேபிட்டல் எஸ், அக்னாலஜ்மெண்ட் பிங் ஸ்கேனுக்காக ஐஃபன் கேபிட்டல் பி, அக்னாலஜ்மெண்ட்டுக்காக கேபிட்டல் ஏ. ஏஆர்பி பிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டுக்கு பேர் வந்து சுவிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க.
சுவிட்ச் அப்படிங்கிறது நம்ம வீடு எடுத்துப்போம். நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஃபேனுக்கான சுவிட்சை போடும்போது ஃபேன் ரன் ஆகும், டிவிக்கான சுவிட்சை போடும்போது டிவி ரன் ஆகும். நம்ம எந்த சுவிட்ச் போடுறோமோ அந்த பொருள் ரன் ஆகுற மாதிரி நம்ம என்ன சுவிட்ச் யூஸ் பண்றோமோ அந்த ஸ்கேனிங் இங்கே நடக்கும். ஸோ இதுக்கு பேர் நம்ம சுவிட்ச் அப்படின்னு சொல்றோம். நாம ஸ்கேனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலி அக்கௌண்ட்ல இருந்து ரூட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். அதனால சூடோ சூன் கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா நமக்கு ரூட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ Nmapன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஐஃபன் கேபிட்டல் P கொடுங்க. Pக்கு அப்புறமா நம்ம ERP பிங் ஸ்கேன் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால கேபிட்டல் R கொடுங்க. R கொடுத்துட்டு இப்போ டார்கெட் கொடுங்க 10.0.2.9. இது நம்மளுடைய மெட்டாஸ்பாய்ட்டோட ஐபி அட்ரஸ். இதை நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு 1 host அப்படின்னு வந்திருக்கு. ERP பிங் ஸ்கேன் பார்த்துட்டுங்க. அடுத்து UDP ஸ்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேபிட்டல் P கேபிட்டல் U கொடுப்போம். இப்போ நமக்கு 1 host அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து நாம ICMP பிங் ஸ்கேனுக்காக கேபிட்டல் P அண்ட் கேபிட்டல் E கொடுப்போம். நமக்கு ஹோஸ்ட் அப் தான் வந்திருக்கு. அடுத்து நம்ம TCP சிங்க்ரனைசேஷன் ஸ்கேனுக்காக கேபிட்டல் P கேபிட்டல் S கொடுப்போம். இப்போ நமக்கு 1 host அப் தான் வந்திருக்கு. அடுத்து அக்னாலஜ்மெண்ட் பிங் ஸ்கேனுக்காக கேபிட்டல் P கேபிட்டல் A கொடுப்போம். இப்பயும் 1 host அப் தான் வந்திருக்கு. இந்த ARP பிங் ஸ்கேன், UDP பிங் ஸ்கேன், ICMP எக்கோ பிங் ஸ்கேன், TCP சிங்க்ரனைஸ் பிங் ஸ்கேன், TCP அக்னாலஜ்மெண்ட் பிங் ஸ்கேன், இந்த டிஃப்ரெண்ட் பிங் ஸ்கேன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால நம்மளுடைய ஹோஸ்ட் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். நம்ம ஹோஸ்ட் லைவ்ல இருக்கா இல்லை டெட்ல இருக்கான்னு தான் செக் பண்ணணும். ஆனால் நமக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பேக்கேஜஸ்லாம் வந்திருக்கு. போர்ட்ஸ் என்ன ஸ்டேட் இருக்கு, என்ன சர்வீசஸ் இருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம போர்ட்டை டிசேபிள் பண்ணலாம். நம்ம போர்ட் ஸ்கேனை டிசேபிள் பண்ண போறோம். அதனால ஐஃபன் ஸ்மால் எஸ் ஸ்மால் என் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னா போர்ட் ஸ்கேன் டிசேபிள் ஆகும். Nmap கொடுங்க. Nmap கொடுத்துட்டு ஐஃபன் ஸ்மால் எஸ் ஸ்மால் என் இது போர்ட் ஸ்கேன் டிசேபிள் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு ஐஃபன் இப்போ நம்ம பிங் ஸ்கேன் கொடுங்க. P of R கொடுப்போம் ARP பிங் ஸ்கேனுக்காக. இப்போ டார்கெட் கொடுப்போம் 10.0.2.9. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்றேங்க. இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, இங்க நமக்கு 1 host அப்படின்னு வந்திருக்கு. பட் ஆல்ரெடி எந்த ஒரு போர்ட் ஸ்கேன் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நமக்கு ஹோஸ்ட் லைவ்ல இருக்கா டெட்ல இருக்கா இதை மட்டுமா ஷோ பண்ணும். நார்மல் ஸ்கேனுக்கு போர்ட்டை டிசேபிள் பண்ணி ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு டைம் ரெடியூஸ் ஆயிருக்கு. போர்ட் டிசேபிள் பண்ணாம நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு டைம் பீரியட் ரொம்பவே அதிகமாகும். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் டார்கெட்டை மட்டும் எப்படி லைவா இருக்கா இல்லை டெட்ல இருக்கா செக் பண்ணுறதை பத்தி பார்த்தோம். பட் ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல 0 to 255 ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ்லாம் எந்தெந்த ஐபி அட்ரஸ் லைவ்ல இருக்கு, எந்தெந்த ஐபி அட்ரஸ் டிசேபிள் இருக்கு ஆர் டெட்ல இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம வைட் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோங்க. அந்த வைட் லிஸ்ட் யூஸ் பண்றதுக்காக நம்ம லாஸ்ட்ல நம்ம 9 இருக்குல்ல, இது சிங்கிள் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோங்க. அதுக்கு மாறா நம்ம ஸ்டார் கொடுப்போம். நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணும் போது இதை நம்ம வைல்ட் கார்டுன்னு சொல்லுவோங்க. இப்போ என்டர் பண்ணலாம். இப்போ நமக்கு நம்ம நெட்வொர்க்ல என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் லைவ்ல இருக்கு டெட்ல இருக்குன்னு ஷோ பண்ணும். நமக்கு ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 10.0.21 லைவ்ல இருக்கு, 10.0.22 லைவ்ல இருக்கு, 10.0.23 லைவ்ல இருக்கு, 10.0.29 லைவ்ல இருக்கு, 10.0.210 லைவ்ல இருக்கு, 10.0.215. இது நமக்கு என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லைவ்ல இருக்கு அதை மட்டுமே ஷோ பண்ணும். டெட்ல இருக்கிறத இது அவாய்ட் பண்ணிடும். வைல்டு கார்டுக்கு பதிலாக வைல்டு கார்டுக்கு ஸ்டார் கொடுப்போம். அந்த ஸ்டாருக்கு பதிலாக நாம 0/24 கொடுப்போம். இந்த 0/24 வைல்டு கார்டு தான். இப்போ என்டர் பண்ணலாம். ஸ்டாருக்கு பதிலாக 0/24 வைல்டு கார்டு கொடுத்துங்க. இதுக்கு நமக்கு 2.1, 2.2, 2.3, 2.9, 2.10, 2.15 ஆல்ரெடி நம்ம ஸ்டார் கொடுக்கும் போது என்ன ஐபி அட்ரஸ்லாம் லைவ்ல இருந்ததோ அதே ஐபி அட்ரஸ்லாம் நமக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஓப்பன் போர்ட் ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 3-way ஹேண்ட்ஷேக் என்னன்னு தெரியணும். லெட் அஸ் இமேஜின் இந்த சிஸ்டம் நம்ம கிளைண்ட் எடுத்துப்போம், இது சர்வர் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்வருக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, அதனால நம்ம https www.facebook.com எடுத்துப்போம். இந்த https அப்படின்னா இது போர்ட் நம்பர் 443ல ரன் ஆகும். இதே http சர்வர் அப்படின்னா போர்ட் நம்பர் 80ல ரன் ஆகும். இப்போ நம்ம கிளைண்ட் மெஷின்ல சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேங்க. நம்மளுடைய கிளைண்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதுல facebook.com டைப் பண்றேங்க. டைப் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் சர்வருக்குள்ள போகும். இந்த சர்வர் சிங்க்ரனைசேஷனா போகும்.
ஏய் எனக்கு கனெக்ஷன் வேணும் நீ கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த சிங்க்ரனைசேஷன் ரிக்வெஸ்ட்டுக்கு இந்த சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ற விதமா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ்ல நம்ம கொடுத்த சிங்க்ரனைசேஷனுக்கான அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அக்னாலஜ்மெண்ட் கூடவே சிங்க்ரனைசேஷனும் ஆட் பண்ணி சர்வர் நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்பும். நமக்கு சிங்க்ரனைசேஷன் ரிசீவ் ஆயிருக்குல்ல, இதுக்கு நம்ம அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கிளைண்ட் அகெயின் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த 3 வேல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் 3 வே ஹேண்ட் ஷேக்னு சொல்கிறேங்க. முதல்ல சிங்க்ரனைசேஷன் சென்ட் பண்ணுறேங்க, ரிக்வஸ்ட் கொடுக்குறேங்க. நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொடுத்த சிங்க்ரனைசேஷன் ரிக்வஸ்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி சர்வர் நமக்கு ஒரு சிங்க்ரனைசேஷன் ரிக்வெஸ்டிங் கொடுக்கும். நம்ம வாங்குற சிங்க்ரனைசேஷனுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கு அகெயின் நம்ம அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் சிங்க்ரனைசேஷன் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் இது மூணும் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ ஓப்பன் போர்ட் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம டிசிபி ஸ்கேன் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த டிசிபி ஸ்கேன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஸ்கேன் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து ஆஃப் ஓப்பன் ஸ்கேன் சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லுக்கும் ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சிங்க்ரனைசேஷன் நடக்கும். அடுத்து சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் வரும். அடுத்து அக்னாலஜ்மெண்ட். ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா இந்த 3 கனெக்ஷனுமே நடக்கும். ஆனால் ஆஃப் ஓப்பன் ஸ்கேன்ல நமக்கு சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அடுத்து சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் நம்ம சர்வர்ல இருந்து கிடைக்கும். அகெயின் நாம அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ண மாட்டேங்க. இதனால தான் இது வந்து ஆஃப் ஓப்பன் ஸ்கேன் சொல்லுவாங்க. நம்ம ஃபுல் ஓப்பன் ஸ்கேன் யூஸ் பண்ணும்போது டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும். அதே நம்ம ஆஃப் ஓப்பன் ஸ்கேன் யூஸ் பண்ணும்போது டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம டிசிபி அக்னாலஜ்மெண்ட் ஸ்கேன் யூஸ் பண்றோங்க. இந்த டிசிபி ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஃபயர்வால் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து யூடிபி ஸ்கேன் யூஸ் பண்ணுவோங்க. இந்த டிசிபி ஓப்பன் ஃபுல் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம -s T அப்படிங்கிற சுவிட்ச் யூஸ் பண்ணுவோங்க. ஆஃப் ஓப்பன் ஸ்கேனுக்கு -s S என்ற இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுவோங்க. ஃபயர்வால் டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம -s A என்ற இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். அடுத்து யூடிபி ஸ்கேனுக்கு இதில் வந்து எந்த சப் கேட்டகரியும் கிடையாது. -s U யூஸ் பண்ணுறேங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. -s யூஸ் பண்ணுறது நம்ம ஓப்பன் போர்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அதே P யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிங் ஸ்கேனுக்காக யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த டிராஃபிக்கை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வயர்ஷார்க் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் வந்து ஸ்னிஃபிங் டூல்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை நம்மளால ஸ்னிப்பிங் பண்ணி பார்க்க முடியும். வயர்ஷார்க் என்ற இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். ETH இந்த டிராஃபிக்கை தான் நம்ம வந்து கேப்சர் பண்ண போறோங்க. அதனால இது என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம Nmapனு கொடுங்க. Nmapனு கொடுத்ததுக்கு அப்புறமா -s and T for ஃபுல் ஓப்பன் ஸ்கேனுக்காக கொடுத்துட்டு நம்ம டாலரோட ஐபி அட்ரஸ் கொடுங்க 10.0.2.9 கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுவோம். நமக்கு ஓப்பன் போர்ட் ஷோ ஆகுது. இந்த டிசிபி இருக்குல்ல, டிசிபி போர்ட் நம்பர் 21 ஃபில்டர் பண்ணுறதுக்காக நாம டிசிபி டாட் போர்ட் நம்பர் =21 கொடுத்து என்டர் பண்ணுவோம். இப்போ இங்க நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்ம 3 வே ஹேண்ட் ஷேக்ல பார்த்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் 3 வே ஹேண்ட் ஷேக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்ல RST ரீசெட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த ஃபுல் ஓப்பன் ஸ்கேனை யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த டிசிபி ஃபுல் ஓப்பன் ஸ்கேன் யூஸ் பண்றதுனால டிராஃபிக் அதிகமாக கிரியேட் ஆகும். இதுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம வந்து ஆஃப் ஓப்பன் ஸ்கேன் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம -s S கொடுத்து பார்ப்போம். இந்த கனெக்ஷன் வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஸோ T பதிலாக நம்ம S கொடுப்போம். இப்போ என்டர் பண்ணலாம். இப்போ நோட்டீஸ் பண்ணீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிங்க்ரனைசேஷன் வந்தது, அப்புறமா சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சது, அதுக்கப்புறமா அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். இது வந்து 3 வே ஹேண்ட் ஷேக். டிசிபி ஃபுல் ஓப்பன் ஸ்கேனிங் தான் கிடைச்சது. ஆனால் நமக்கு இப்போ சிங்க்ரனைசேஷன் பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் அடுத்து கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்ல இருக்கு. ஸோ இந்த ஆஃப் ஓப்பன் ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லோ டிராஃபிக் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம விண்டோஸ் பிசி எடுத்துப்போம். நம்ம விண்டோஸ் பிசியோட ஐபி அட்ரஸ் இதை எடுத்துப்போம். Nmap கொடுங்க, -s கொடுங்க, கொடுத்துட்டு A கொடுங்க, ஃபயர்வால் டிடெக்ஷன் படத்துக்காக கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் கொடுங்க 10.0.2.10. இதான் நம்ம விண்டோஸ் மெஷினோட ஐபி அட்ரஸ். கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுங்க. இப்போ நமக்கு 1000 ஃபில்டர் டிசிபி போர்ட்ஸ் வந்திருக்குல்ல, இந்த ஃபில்டர்டுக்கு மீனிங் ஃபயர்வால் எனேபிள் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம
வெர்ஷன் டீடைல்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்காக நம்ம -s கேபிட்டல் V கொடுப்போங்க. இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறதுனால வெர்ஷனோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நாம -O இதை யூஸ் பண்ணலாம். -A இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். -O யூஸ் பண்ணுறதுனால நமக்கு OS இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த -A யூஸ் பண்ணுறதுனால OS இன்ஃபர்மேஷன் அண்ட் வெர்ஷன் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அடுத்து நாம டைமிங் ஸ்கேன் பார்க்க போறோம். இந்த டைமிங் ஸ்கேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கேனோட ஸ்பீட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக இந்த டைமிங் ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒரு 5 டைப் ஆஃப் டைமிங் ஸ்கேன் இருக்கு. -T0, -T1, -T2, -T3, -T4, -T5. இந்த -T0வை பேரானாய்ட் ஸ்கேன் சொல்லுவோம். -T1 ஸ்னிக்கி ஸ்கேன் சொல்லுவோம். -T2 ஸ்லோ ஸ்கேன் சொல்லுவோம். -T3 நார்மல் ஸ்பீட் ஸ்கேன் சொல்லுவோம். -T4 ஃபாஸ்ட் ஸ்கேன் சொல்லுவோம். -T5 இன்ஸ்டன்ட் ஸ்பீட் ஸ்கேன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட் தகுந்த மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் நாம ஃபயர்வால் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபயர்வாலை பைபாஸ் பண்றதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெர்ஷன் டிஃபைன் பண்றதுக்காக இப்போ Nmap கொடுக்குங்க. Nmap கொடுத்துட்டு -s V 10101009 கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணலாம். வழக்கமா நமக்கு போர்ட்ஸ் என்ன, ஓப்பன் போர்ட்ஸ் என்ன சர்வீசஸ் இது மட்டும் தான் நம்ம பார்ப்போங்க. ஆனா இந்த -s V கொடுக்கும் போது அது என்ன வெர்ஷன் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷனோட இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். அடுத்து OS இன்ஃபர்மேஷன் பயன்படுறதுக்காக Nmap -O நம்மளுடைய IP அட்ரஸ் கொடுப்போம். 10.0.2.9 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது. இது லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆயிட்டு இருக்கு. லாஸ்டா O கொடுத்தோம். அதுக்கு இன்ஸ்டன்டா நம்ம A கொடுப்போம். நம்ம A கொடுக்கறதுனால நமக்கு என்ன வெர்ஷன் அந்த வெர்ஷனோட டீடைல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும். Nmapல நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் கமாண்ட் யூஸ் பண்றதுக்காக நம்ம Nmap கொடுங்க. Nmap கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்னு கொடுங்க. SCRIPT ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு ஸோ SMB -OS -discovery கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய டாலரேட் கொடுங்க. 10.0.2.9 கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுங்க. SMB OS discovery இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்றது மூலமாகவும் நமக்கு OS இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீங்க கூகுள்ல Nmap ஸ்கிரிப்ட்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் கிடைக்கும். உங்களுடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணுறதுக்காக s V டாட் அட்ரஸ் அப்புறமா -P கொடுங்க. போர்ட் நம்பருக்காக உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் வேணுமோ அதை கொடுக்கலாம். 82,000 இருக்கிறது மட்டும் வேணும்னா 82,000 இருக்கிறது மட்டும் வேணுறதுக்காக கொடுப்போம். கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். இப்போ நமக்கு 82,000 என்ன போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கோ அது மட்டுமே நமக்கு ஷோ பண்ணும். ஸோ எனக்கு போர்ட் 80 மட்டும் வேணும்னா 80 மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணலாம். இப்போ நமக்கு போர்ட் 80ல என்ன சர்வீஸ் ஓப்பன் இருக்கோ இதை மட்டுமே நமக்கு ஷோ பண்ணும். இந்த போர்ட்ன்ற இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நம்மளால நம்மளுடைய போர்ட் நம்பர்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.